ஹாய் ஹலோ இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம்ஸ் வீட்டில் தான் இதை அதிகமாக செய்வாங்க. இதை வந்து தாலி சால்னான்னு சொல்லுவாங்க. வாங்க பார்த்துடலாம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த குழம்புக்கு நம்ம பொரியரிசி மாவுன்னு ஒன்று சேர்ப்போம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ புழுங்கரிசியை நான் ஒரு அலசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு வறுத்துடலாம். அரிசியை சும்மா வறுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியாது. அதனால தான் நம்ம ஒரு அலசிட்டு வறுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் மிளகையும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அந்த ரேஷியோவில் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோவில் தான் நீங்களும் சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசியும் மிளகையும் சேர்த்தே அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சளிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது மல்லித்தூளை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்துட்டு வாசனை வெளியில் போகாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில் இதை பூண்டோடு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அதை இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதே பவுலில் மாற்றி நம்ம வாசனை போகாத அளவுக்கு அதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம குக்கர் வச்சு அதில் நெய்யும் சேர்க்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பீஸ் கொழுப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா கொழுப்பு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கொழுப்பு நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், அந்த ரேஷியோ தான் சேர்க்கணும். இப்போவே 1/2 கிலோவையும் போட்டுற வேணாம், கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கடைசியில் நம்ம சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம இப்போ மட்டன் சேர்த்துடலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்புள்ள மட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆணத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டு லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஃபுல்லாக மூடி வச்சிட வேணாம். லைட்டாக திறந்து கிளறி விட்டுக்கோங்க அடிக்கடி. மட்டன் நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சீரக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். வெறும் சீரக மிளகுத்தூள் தான், வறுத்தரைச்சது கிடையாது. அடுத்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வறுத்து வச்ச சீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் வச்சிடலாம். 4 விசில் வைங்க, மட்டன் வெந்துடும். அப்படியும் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அடுத்து பொரியரிசி மாவு சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இடியப்ப மாவும் 4 டேபிள் ஸ்பூன் பொரியரிசி மாவும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. பொரியரிசி மாவை ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஆணத்தை. பொரியரிசி மாவை கொதிச்சதுக்கப்புறம் ஆணம் திக்காயிரும். அடுத்து நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதோட நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லித்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தூவி விட போகிறோம்.
சிம்மில் வச்சு ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் லேசாக கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான தாலிக்குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.